வருஷத்துக்கு அப்புறம் நான் படித்த அறிஞர் அண்ணா கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் பெசன்ட் நகரில் இருக்குது. அதுக்கு உள்ளே போகிறேன். ரீயூனியன் மாதிரி எல்லாருமே அந்த அலுமினிஸ் எல்லாருமே வந்திருக்காங்க. ஸ்டெப் இன் பண்ண போகிறேன். ஐ ஃபீல் வெரி ஹாப்பி. நான் இப்போ உள்ளே போயிட்டு நிறைய விஷயங்கள் ஷூட் பண்ண போகிறோம். எஸ்பெஷலி நான் படித்த ஸ்கூல் இன்றைக்கி என்ன பொசிஷனில் இருக்குது, இன்றைக்கி மாணவர்கள் எப்படி இருக்காங்க, அங்கேருந்த ஆசிரியர்கள் எப்படி இருக்காங்க, இது எல்லாமே நாங்கள் உள்ளே போய் ஷூட் பண்ண போகிறோம். 1986 அபை எல்லாம் ஒரு ஸ்கூலில் நான் முடிச்சுட்டு 5th ஸ்டாண்டர்ட் முடிச்சுட்டு 6th ஸ்டாண்டர்டுக்காக இங்கே உள்ளே வந்தேன். இடம் இது அப்படியே இருக்கு, அதே மாதிரி இருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மேக்ஸிமம் ஸ்போர்ட்ஸுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுப்போம். நிறைய ஸ்கூலில் வந்து ஸ்போர்ட்ஸ்க்கு வந்து கிரவுண்டே இருக்காது. இங்கே பார்க்கறதுக்கு பெரிய ஸ்கூல், பெசன்ட் நகர்லேயே இது பெரிய ஸ்கூலு. அப்படியே உள்ளுக்கு வந்தீங்கன்னா எவ்வளோ பெரிய கிரவுண்ட் இருக்கு பாருங்க. பெஸ்ட் கிரவுண்டு, பியூட்டிஃபுல்லாக. இதில் தான் ஃபுட்பால் விளையாடுவோம், ஜாலியாக ஃபுட்பால் விளையாடுவோம். இட்ஸ் எ குட் மெமரி. ஓ மை காட், பல வருஷத்துக்கு அப்புறம் உள்ள வரேன். எனக்கு பயங்கர சந்தோஷமா இருக்கு. இதான் என்னோட கிளாஸ் ரூம். ஞாபகம் வருதுங்கிற மாதிரி பொக்கிஷமாக நெஞ்சு புதைந்த நினைவுகள் எல்லாம் ஞாபகம் வருதே. அப்படியே இருக்கு. நோ சேஞ்சஸ். பில்டிங் எல்லாம் எதுவுமே மாத்தவே இல்லை. சேர்ஸ் மட்டும் மாத்திருக்காங்க. வுட்டா இருந்துச்சு, இதை வந்து இரும்பு சேரா போட்டிருக்காங்க. இங்க டீச்சர்ஸ் பிரமாதமா டீச் பண்ணுவாங்க. இன்னைக்கு டீச்சர்ஸ் பேர்லாம் கூட எனக்கு ஞாபகம் இருக்கு. சுகுணாபாயின்னு ஒரு டீச்சர், அனுராதான்னு ஒரு டீச்சர். பியூட்டிஃபுல்லா எடுப்பாங்க. அப்பயே சொல்லுவாங்க படிங்கடா படிங்கடான்னு சொல்லுவாங்க. நம்ம இங்க அப்படியே உட்காந்து சுத்திட்டோம். பட் இருந்தாலும் இங்கேருந்து நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டோம். இந்த ஸ்கூலுக்குன்னு வரும்போது சில விஷயங்கள்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் நான் கற்றுக்கினால தான் இன்னைக்கு நான் படித்தது கம்மியாக இருந்தாலும் எனக்கு நாலேஜ்கள் அதிகமாக இருந்தது. காரணம் இந்த ஸ்கூல் தான், மறக்கவே முடியாது.